முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? பஸ்ல ஃபாரின்கே அடிச்சுட்டு போறேன். என் மேல் நம்பிக்கை இல்லையா? மல்லி, சந்தான், நீங்க கொச்சிக்கு போயிட்டு வாங்க. நான் ஒரு முடிவு சொல்றேன். என் வாழ்க்கையே முடிவற்றதா போயிட்ட பிறகு முடிவாவது வெளிவாகுது. அந்த முடிவை இப்பவே சொல்லலாம். மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்ல டாக்டர் சோலமனை மீட் பண்ணேன், கன்சல்ட் பண்ணேன். நான் கூட கேட்க மாட்டேன். டாக்டர் என்ன சொன்னாரு? வெல், ரிப்போர்ட் படிச்சாங்க. சந்தான், இத உங்க மாமியார் நேத்து எனக்கு பிரசன்ட் பண்ணாங்க. பிரசங்கமே பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? தயக்கமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. சொல்லு மாலினி. பறவைகளுக்கு பயந்தா விதை விதைக்க முடியாது. அப்புறம் பசியோட நிலைமை என்ன ஆகுறது? பசுவோட நிலைமைக்காக நான் எதையும் ஒத்துக்க தயாரா இருக்கேன். டாக்டர் என்ன சொன்னாரு? ஷாக் ட்ரீட்மெண்ட். ஷாக் ட்ரீட்மெண்ட்? தாழ முடியாத பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டா முடிவு நல்லதா இருக்குமா? கெட்டதாவும் இருக்கலாம் இல்லையா? ஆஃப்கோர்ஸ். மதில் மேல பூனைதான். பூனை எப்படி குதிச்சாலும் சரி, முயற்சி பண்ணி பாக்குறேன். எப்படி? கொச்சிக்கு போறேன் இல்லையா, போனது ஒரு தந்தி கொடுக்கிறேன். என்னன்னு? சந்தான கார் விபத்துல செத்துட்டான்னு. சந்தான், no no, it's horrible. இதை விட தாங்க முடியாத அதிர்ச்சி வேற எதுவுமே இருக்க முடியாது. No Santhan, please, I simply can't agree with you. நான் இதை ஒத்துக்கவே முடியாது. பரவாயில்ல, சிறுக சிறுக செத்துக்கிட்டு இருக்கிறத விட அவன் ஒண்ணு ஒரேடியா சாகணும், இல்ல ஓஹோன்னு சந்தோஷமா இருக்கணும். All right, it's left to you. ஆனா நல்லா யோசிச்சு முடிவுக்கு வாங்க. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த அதிர்ச்சிக்கு பிறகு ஏற்படும் முடிவுக்கு நீ எந்த அளவுக்கு பக்கத்துணையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு I know you will be careful. Sure Santhan, நிச்சயமா ஜாக்கிரதையா இருப்பேன். மாலினி, சனிக்கிழமை சாயந்தரம் நான் தந்தி கொடுக்குறேன். No no Santhan, பெண்ணுங்க சனிக்கிழமை வயசுக்கு வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கொடுங்களேன் ப்ளீஸ். ஓகே, நான் வரேன். பெஸ்ட் ஆஃப் லக். மாமா. வாசந்தானா, நாளைக்கு தானே கொச்சிக்கு புறப்படுற? நாளைக்கு ஏகாதேசி, அதனால நாளைக்கு மறுநாள் ரிசர்வ் பண்ணிருக்க மாமா. ஃப்ளைட்ல தானே? ஃப்ளைட்னா வசுக்கு அலர்ஜி, அதனால ரயிலுக்கே ரிசர்வ் பண்ணிருக்க மாமா. சந்தானம், வசு ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறப்பா. சரி, வசுவை பத்தி டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? தரைய மெழுக தெரிஞ்ச ஆண்டவன் புள்ளி வச்சு கோலத்தை போட மறந்துட்டானே. என்ன செய்யறது? சில சமயத்துல நாம போட்ட கோலத்தை நாமே அழிக்க வேண்டியது. ஓ, உன் கண்ணு கலங்கும்படியா பேசுன. சாரி சந்தான், கேஷாவே எடுத்துட்டு போ. ஷேர் மார்க்கெட் ட்ரெண்டை கவனிச்சு பிசினஸ் பண்ணு. பாம்புல இறங்கு. சின்ன பாம்பு தானே, பெரிய பாம்பு உன்னை முழுங்க போகுது. என்ன முழுங்கினா ஜீரணம் ஆகுதுன்னு அந்த பாம்புக்கே தெரியும். இந்தா போடு. போட்டா அப்படி வா. அப்படியே கடாதிபதி, இப்படி சீனிவாசா, இதான் காப்பாத்தணும். என்னப்பன் எதிராஜபதி என்ன கை விடல. பாத்தியா, 3 எவ்வளவு பெரிய ஏணில ஏறி விட்டா பாரு. பாத்தியா, பாத்து ஏணி முறிஞ்சு தொங்கிட்டேன்னு கீழே விழுந்தா ஒத்த எலும்பு கிடைக்காது உன் கையில. நான் விழ மாட்டேன். நான் தான் வைகுண்டத்துக்கே போயிட்டேனே. போய் தொலை. இன்னைக்கு ஏகாதசி நல்ல நாள். உனக்கும் புண்ணியம், சபலம், எனக்கும் ஒரு விதத்துல நிம்மதி. பயமா இருக்கியா? 2 விழுந்ததுன்னா எம்மா பெரிய பாம்பு பத்தியா, அதுல பாதாளம். இப்பதான் உங்களுக்கு புரியுதா? வர வர உனக்கு உடம்பு சரியில்லை. தூக்கம் இல்லையா? இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிமா? ஓஹோ, நான் மறந்துட்டேன். அம்மா, உங்க கை அதிர்ஷ்டமான கை. 3 போடுங்கம்மா. இந்த ஆளு பின்னாடி நானும் வைகுண்டத்துக்கு போயிடுறேன். வைகுண்டத்துக்கு என்ன ஆறுது? சும்மாரியா நீ ஒண்ணு. அம்மா நீங்க போடுங்கம்மா, உங்க கை ராசியான கை போடுங்க. என் அதிர்ஷ்டத்தை சோதிக்கிறியா? சோதிக்கணுமா? சந்தான லட்சுமி ஆச்சே. 3 3 3 3 3 3 3 3 அதெல்லாம் பாதாளம். ஏன் பாப்பா தான்
சொர்க்க நஷ்டம் அதிர்ச்சி கொடுக்கும். இது பெரிய நஷ்டமா? அப்படின்னா பழகி போயிடும். டைம் ஆச்சு, ஏறுங்க. ஆமா, டைம் ஆச்சு. அப்ப நான் சொல்லிட்டு புறப்படுறேன். போயிட்டு வரேன் டாக்டர்மா. வரேன் மாமா. வரேன் மாமி. தேங்க்யூ டாக்டர். வசு, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சந்திரய்யா. என்னக்கா? என்னது? சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்றியா? என்ன சமாச்சாரம்? நான் கொச்சின் மேல ஃபாலோ பண்ணணும். எதுக்குக்கா? வெரி குட், வெரி குட். நம்ம சந்தான ஒய்ஃப். ஓகேக்கா. ஏக்கா, இத ரயில்வே போன் மூலமா மெசேஜ் அனுப்பலாமே? perfectly correct. இத போன் மூலமா சொல்ல முடியாதா? ஓகேக்கா, இதோ நான் புறப்பட்டுட்டேன். ஓகே, நான் கொச்சின் மேல ஃபாலோ பண்றேன். எப்படி சந்தானத்துக்கு மெசேஜ் கொடுத்துறேன். ஓகே ஓகே. என்னங்க என்னங்க? யாரையாவது கூப்பிட்டு ஒரு தென்னங்கித்து வெட்டி கொடுக்க சொல்லுங்களேன். ரொம்ப அழகா இருக்கு செல்வம். ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப போய் என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு பச்சை பந்தல் போட போறியா? வெளியே சொன்னா சிரிக்க போறாங்க. வா வா. பயப்படாத வசுன்னு சொல்றதுக்கு. ஆமா, இந்த விஷ பரீட்சைக்கு சந்தானம் எப்படிதான் ஒத்துக்கிட்டாருன்னு வசுவோட நெஞ்ச கோபுரத்துல இருந்து கலசமே விழுந்துடுமே. பெத்தவங்க கிட்ட சொன்னா வைத்தியக்காரி ஷாக் ட்ரீட்மெண்ட் என்ற பேரால எங்க மகளை சாகடிக்கவா உன்கிட்ட அனுப்பிச்சேன்னு அந்த பெத்த வயிறு கேட்டா என்ன பதில் தருவேன்? வெல், எப்படியோ சந்திரவை அனுப்பிச்சிருக்கேன்.
பயப்பட வேண்டியதில்லை.
வசுமதி ட்ரீட்மெண்ட் சாவடிக்கிற ட்ரீட்மெண்ட் ஆகி போச்சு சந்தா. அப்படின்னா என் பசு என்ன மல்லி நேரா சுடுகாட்டு போயிருப்ப சந்தா.